தாழ்ச்சியே இறைமையின் பிறப்பிடம். கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து திருவருகை காலத்தின் 2ஆம் வாரத்திலே வியாழக்கிழமையிலே இன்றைய மத்திய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தையானது தாழ்ச்சியே இறைமையின் பிறப்பிடம் என்பதை ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். சிறப்பாக இன்றைய நற்செய்தியிலே இயேசு திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் வேறு யாரும் இல்லை என்று சொல்லி இறை வாக்கினருள் மிகவும் சிறந்தவராக, உன்னதமானவராக, கடவுளுடைய பணியை சிறப்பாக செய்யக்கூடியவர் என்பதை இயேசு திருமுழுக்கு யோவானை குறித்து புகழ்ந்து பேசக்கூடியவராக, கடவுளுடைய உண்மையான ஒரு இறை ஊழியர் என்பதை இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். திருமுழுக்கு யோவானுக்கும் நம் ஆண்டவர் இயேசுவுக்கும் ஒரு ஒப்புமை இருக்கிறது. குறிப்பாக திருமுழுக்கு யோவான் இயேசுவை குறித்து சொல்வார், இதோ நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், இதோ இதன் பின்பு ஒருவர் வருவார், அவர் தன்னுடைய வார்த்தையினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார், தன்னுடைய வாழ்வினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்பதை திருமுழுக்கு யோவான் வெளிப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல், நான் அவருடைய மிதியடிவாரை கூட அவளுக்கு தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டவர் இயேசுவை அங்கே புகழ்பவராக, ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதே ஒரு மனநிலையை தான் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னை விட திருமுழுக்கு யோவானை இன்று உயர்த்தி பேசக்கூடியவராக, ஒரு மிக சிறந்த இறைவாக்கினராக, கடவுளுடைய பணியை கட்டளையை சரிவர செய்யக்கூடிய ஒரு உண்மையான இறைவாக்கினர் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆம், கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே எந்த ஒரு பணியை எடுத்தாலும் சுயநலம் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். எந்த ஒரு பணியிலும் இந்த பணியை நான் தான் செய்தேன், இந்த பணி என்னால் தான் நடைபெறுகிறது, இந்த பங்கில் நான் இருந்தால் தான் எல்லா செயலுமே நடைபெறும், என்னால் தான் இந்த பங்கு இயங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி தன்னை மையப்படுத்தக்கூடிய, சுயநலத்தை மையப்படுத்தக்கூடிய ஒரு சில நபர்களை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம், கடவுளுக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும், கடவுளை நாம் மகிமைப்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இயேசுவனுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோளாக இருக்கிறது. எல்லாரும் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும், தன்னை பற்றி பிறர் புகழ வேண்டும், தன்னை பற்றி பிறர் தன்னை பற்றி பிறர் பெருமையாக பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு இந்த நற்செய்தியின் வழியாக நாம் செய்யக்கூடிய எல்லா பணிகளையும் அன்றாட கடமைகள் என்பதை உணர்ந்து செய்வதோடு மட்டுமில்லாமல், கடவுளுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கின்ற பொழுது, கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பொழுது, கடவுளை நீங்கள் உங்களுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையை அமைக்கின்ற பொழுது கடவுள் உங்களை புகழக்கூடியவராக இருப்பார். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே கணவன் மனைவி புகழ்ந்து பெருமைப்படுத்தி பேசுகிறாரா? மனைவி கணவனை பார்த்து புகழ்ந்து உயர்த்தி பேசுகிறாரா? பிள்ளைகள் பெற்றோரை புகழ்ந்து உயர்த்தி பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? அதே போலவே இன்னும் நம்முடைய சமுதாயத்திலே பணி செய்யக்கூடிய இடங்களிலே நாம் பிறரை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறதா? பிறரை நாம் வாழ்த்தக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாரும் பிறர் தன்னை புகழ வேண்டும், தன்னை பெருமைப்படுத்த வேண்டும், தன்னை பற்றி பிறரிடம் பெருமையாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர, பிறர் செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்ல காரியங்கள் குடும்பத்திற்காக இருக்கலாம், நம்முடைய சமுதாயத்திற்காக இருக்கலாம், நாம் செய்யக்கூடிய அந்த தொழில் கூடத்திற்காக இருக்கலாம், அல்லது நாம் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த நல்ல செயல்களுக்காக நாம் பிறரை புகழக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று சிந்திக்க இன்றைக்கு இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே நாம் நம்முடைய
ஆண்டவர் இயேசுவின் பிறப்புக்காக தயாரிக்கக்கூடிய இந்த நேரத்திலே நம்மை நாம் புகழாமல், நம்மை பற்றி பெருமையாக பேசாமல், தற்பெருமையாக பேசாமல், பிறர் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களுக்கும் பிறரை குடும்பத்திலே கணவன் மனைவி வாழ்த்தும், மனைவி கணவனை வாழ்த்தவும், பிள்ளைகள் பெற்றோரை வாழ்த்தும், பெற்றோர்கள் பிள்ளைகளை வாழ்த்தி பேசக்கூடியவர்களாகவும், சமுதாயத்திலே ஒரு தொழிலகத்திலே நாம் வேலை செய்கின்றோம் என்று சொன்னால் முதலாளி தொழிலாளி வாழ்த்தி பேசக்கூடியவராகவும், அதே போலவே இன்னும் படிக்கக்கூடிய இடங்களிலே ஆசிரியர் மாணவனை உற்சாகப்படுத்தி வாழ்த்தி பேசக்கூடியவர்களாகவும், அதே போலவே இன்னும் பல இடங்களிலே வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை வாழ்த்தக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கடவுளால் மகிமைப்படுத்தப்படக்கூடியவர்களாக, கடவுளால் புகழப்படக்கூடியவர்களாக எப்படி ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு யோவானை புகழ்ந்தாரோ அதே போலவே நாமும் இறைவனிடமிருந்து அருளையும் மகிமையும் ஆசிரையும் நிலையான உண்மையான புகழையும் பெற வேண்டும் என்று சொன்னால் பிறரை நாம் பாராட்டுவோம், பிறரை நாம் பெருமைப்படுத்துவோம், பிறரை நாம் உயர்த்துவோம். அவ்வாறு செய்கின்ற பொழுது கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.